Hi my dear students, welcome back to our innovation. இப்போ இந்த வீடியோவில் நம்ம exercise 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம exercise 5ல A, B and C complete பண்ணிட்டோம். இப்போ next நம்ம D, sum D போட போகிறோம், that is subtract. So first sum 5 hours 10 minutes minus 2 hours 35 minutes. இப்போ subtract பண்ணலாமா? Students, இப்போ நீங்கள் subtract பண்ணணும். எப்போவுமே greater number போட்டு தான் smaller number subtract பண்ணணும். ஸோ இது வந்து greater number, இது வந்து smaller number. இப்போ subtract பண்ணுங்க. ஸோ subtract பண்ணணும். 0ல் 5 போகுமா? போகாது. 1ல் 3 போகுமா? போகாது. ஸோ borrow பண்ணணும். இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த 5ல் இருந்து தான் நீங்கள் வந்து borrow பண்ணுறீங்க. அப்போ இந்த 5 வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? 4ஆக சேஞ்ச் ஆகும். அப்போது இங்கிருந்து 1 வரும்போது இங்கே மினிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மினிட்ஸ் தான் வரணும். உங்களுக்கு முதலே தெரியும் 1 hour equal to 60 minutes. ஓகே, ஸோ நீங்கள் 1 borrow பண்ணும்போது இங்கே வந்து ப்ளஸ் 60 ஆட் பண்ணணும். 10 கூட ப்ளஸ் 60 ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 1 தானே வாங்குறீங்க. ஸோ 1 வரும்போது 1 hour equal to 60 minutes. ஸோ 60 ப்ளஸ் 10, இந்த 60 ப்ளஸ் 10 நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து 4ஆக சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 60 ப்ளஸ் 10 70. ஸோ உங்களுக்கு மேலே என்ன இருக்குது? 70 இருக்குது. ஸோ இது வந்து என்ன சேஞ்ச் ஆகுது? இது வந்து 17 சேஞ்ச் ஆகும். ஓகே, 60 ப்ளஸ் 10 70. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 70 35 இருக்குது. ஓகே, ஸோ 70ல் 35 போச்சுன்னா 35. ஓகே, இங்கே பாருங்கள் 0ல் 5 போகுமா? போகாது. ஸோ இது வந்து 10ஆக சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து 6ஆக சேஞ்ச் ஆகும். 10 மைனஸ் 5 5. 6ல் 3 போச்சுன்னா 3 35. 4ல் 2 போச்சுன்னா 2. ஓகே, ஸோ 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ 2 hours 35 minutes. இந்த மாதிரி தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து borrow பண்ணுறீங்க. borrow பண்ணும்போது இங்கே வந்துச்சுன்னா அது மினிட்ஸாக சேஞ்ச் ஆயிரும். 1 வராது. 1 வந்து மினிட்ஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ 1 hour equal to 60 minutes. ஸோ 60 ப்ளஸ் 10 70. ஸோ 70 மைனஸ் 35 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 35 வருது. ஸோ 2 hour 35 minutes. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது? 2 hour 35 minutes. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ வந்து செகண்ட் சம் போடலாம். 4 hours 20 minutes மைனஸ் 2 hours 40 minutes. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து hours and minutes எடுத்து எழுதணும். ஸோ hours minutes. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பெருசு. ஸோ 4 20 minutes. நெக்ஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 40 minutes. ஓகே, இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 0 மைனஸ் 0 0. 2ல் 4 போகுமா? போகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? borrow பண்ணணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் borrow பண்ணுறீங்க. அப்போ இந்த 1 வந்து இங்கே வரும்போது 60ஆக சேஞ்ச் ஆகும். ஏன்னா 1 hour equal to 60 minutes. ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் 1 borrow பண்ணுறீங்க. இங்கே வரும்போது மினிட் இருக்குது. ஸோ 60 மினிட்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ 60 ப்ளஸ் 20. 60 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு என்ன வரும்? 60 ப்ளஸ் 20 80. ஓகே, ஸோ 80 80. அப்போது இங்கே வந்து 20 வராது, இந்த 80 தான் இருக்கும். ஓகே, இந்த 4 வந்து 3ஆக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 மைனஸ் 0 0. 8ல் 4 போச்சுன்னா 4 40. 3 மைனஸ் 2 1. ஸோ 140. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 1 hour 40 minutes. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் 4 hours 25 minutes மைனஸ் 1 hours 20 minutes. இப்போ வந்து ஹார்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ 4 25, அதுக்கப்புறம் 1 hour 20 minutes. இப்போ இது சப்ராக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5 மைனஸ் 0 5. 2 மைனஸ் 2 0. ஓகே, ஸோ 25ல் 20 போகுது. 4 minus 1
3. So என்ன ஆன்சர் வருது 3 hours 5 minutes. ஓகே ஆக்சுவலாக வந்து இங்கே பெரிய நம்பர் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் சின்ன நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாரோ பண்ணணும். ஸோ என்ன ஆன்சர் வருது 3 hours 5 minutes. ஸோ 3 hours 05 minutes. ஓகே fourth sum 6 hours 55 minutes minus 2 hours 20 minutes. இப்போ நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹார்ஸில் வந்து 6 அதுக்கப்புறம் 55. ஸோ 5 5 55. நெக்ஸ்ட் 2 hours 20 minutes 20 20. ஓகே இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 5 minus 0 5. ஓகே 5 minus 0 5. அதுக்கப்புறம் 5ல் 2 போகுமா? எஸ் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 5ல் 2 போச்சுன்னா 2 3 4 5. ஸோ 3 35. 6ல் 2 போச்சுன்னா 4. ஓகே 6 minus 2 4. ஸோ ஆன்சர் என்ன வருது 4 hours 35 minutes. ஓகே இங்கே எழுதலாம் 4 hours அதுக்கப்புறம் 35 minutes. ஸோ இந்த மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே பாரோ பண்ணல, ஏன்னா வந்து இங்கே பெரிய நம்பர் இருக்குது, இங்கே சின்ன நம்பர் இருக்குது. ஸோ நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா ஹேவ் டு பாரோ தி நம்பர். ஓகே ஸோ ஹார்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் பாரோ பண்ணணும் சப்போஸ் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா. ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 5 hours 45 minutes minus 3 hours 55 minutes. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மினிட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கே 5 45. ஓகே நெக்ஸ்ட்டு 3 hours 55. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 45 இருக்குது, இங்கே 55 இருக்குது. அப்போ இங்கே ஸ்மாலர் நம்பர் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பாரோ. ஸோ பாரோ பண்ணிங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பாரோ பண்ணிங்கன்னா இங்கே 5 கிட்ட இருந்து தான் நீங்கள் பாரோ பண்ணணும். ஸோ 5 இருந்து பாரோ பண்ணிங்கன்னா இங்கே வரும்போது உங்களுக்கு 60 minutes வரும். ஏன்னா 1 hour equal to 60 minutes. ஓகே ஸோ 1 hour equal to 60 minutes. ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 5 வந்து 4ஆக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் 60 + 45. 60 + 45 வந்து ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 60 + 45 equal to 0 + 5 5. நெக்ஸ்ட் 6 + 4 10. ஸோ 1 0 10 105. அப்போது இந்த 45 வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ இந்த 45 வந்து 105ஆக சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ 105 minus 55. 5 minus 5 0. ஸோ 0 எழுதுங்க. 5 minus 5 0. அதுக்கப்புறம் 10ல் 5 போச்சுன்னா 5. ஓகே எனி டவுட்? 5 minus 5 0. 10ல் 5 போச்சுன்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ 1 hour 50 minutes தான் ஆன்சர். ஸோ இங்கே எழுதலாமா 1 hour 50 minutes. ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாரோ பண்ணோம்னா 60 + 45 வருது. ஸோ 60 வந்து இந்த 45 கூட ஆட் பண்ணணும். ஸோ 60 + 45 equal to 105. அதுக்கப்புறம் இந்த 105வும் இந்த 55 தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 50 வருது. ஸோ இங்கே 4 minus 3 1 hour 50 minutes தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டி சம் சப்ராக்ட் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இ சம் ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்க்கலாம். இந்த 6 சம்மும் ரெண்டுமே சேர்த்து போட்டால் லென்த்தி வீடியோ வருது, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் டி சம் சப்ராக்ட் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.